ஒரு குழந்தையை உருவாக்க சிவனும் விஷ்ணுவும் ஒன்றாயினர். அவர்கள் இருவரின் சங்கமத்தில் இருந்து பிறந்த தெய்வம் யார் தெரியுமா? அரக்கி மகிஷியின் மரணத்திற்காக பிறந்த ஐயப்பன். அசுர பெண் மகிஷி தேவர்களையும் உலகங்களையும் கொடுமைப்படுத்தி வந்தாள். அவளை யாரும் கொல்ல முடியாத வல்லமை, ஏனெனில் அவள் பெற்ற வரம். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த குழந்தை மட்டுமே அவளை அழிக்க முடியும். அப்போது மகாவிஷ்ணு தனது மோகினி எனும் மாய ரூபத்தை ஏற்றார். அழகு, ஒளி, மாயம் மூன்றும் கலந்த அந்த ரூபத்தின் முன் மகாதேவன் சிவன் கூட சில நேரம் வியப்பில் உறைந்தார். அதன் பின்பு சிறப்பான தெய்வீக சங்கமத்தில் இருந்து ஒளியாக பறந்தொரு குழந்தை பிறந்தார். அவர்தான் ஐயப்பன். சிவனின் சக்தியும் விஷ்ணுவின் கருணையும் இரண்டும் கலந்த பரிபூரண தெய்வம் ஐயப்பன். ஆனால் அவரின் பிறப்பு பூர்த்தி பெற வேண்டிய ஒரு நோக்கம் இருந்தது. மகிஷியை காத்திருந்த மரணம். இளம் குமரராக இருந்தாலும் அவர் யுத்தத்தில் நுழைந்த நாள் தேவர்கள் எல்லாம் வானில் நின்று பார்த்தனர். ஐயப்பன் ஒரே அம்பில் அரக்கி மகிஷியை முடிவுக்கு கொண்டு வந்தார்.